ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நம்ம வாழ்க்கை கஷ்டமானதா இல்ல சுலபமானதா பார்ட் 3. அதாவது கஷ்டன்றது தவிர்க்க முடியாததும் துன்பன்றது தடுக்க முடியாத ஒன்றா இருக்கு. பட் அதுக்கு எப்படி ரியாக்ட் பண்றது நம்ம கையில தான் இருக்கு. புத்த மதம் என்ன சொல்றதுன்னா, நமக்கு துன்பம் ஒன்று நடக்கும்போது நம்ம நோக்கி 2 அம்புகள் பாய்கின்றன. ஒன்று அந்த துன்பம், 2வது அம்பு அந்த துன்பத்தை பற்றியதான உளவியல் ரீதியான நம்மளுடைய எண்ணம். நம்மளை தாக்குன அந்த முதல் அம்பை நம்மளால தடுக்க முடியாது. ஆனா 2வது அம்பு நம்மளை தாக்கணுமா வேணாமன்றது நம்ம தேர்ந்தெடுக்கிறது தான் இருக்கு. அதாவது துன்பங்களை பற்றி தானே நம்மளுடைய எண்ணம் தான் நம்மள அதிகமா துன்பப்படுத்துது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ இந்த கிளாஸை என் கையில நான் ஹோல்ட் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ இந்த கிளாஸ் தான் உங்களுடைய பாஸ்ட் மிஸ்டேக்கா இருக்கலாம், இல்ல ஃபியூச்சர் நினைச்சு பயமா இருக்கலாம். இந்த கிளாஸ் ஒரு 5 நிமிஷம் அப்படியே பிடிச்சிட்டு இருந்தேன்னா எனக்கு எந்த வழியும் தெரியாது. ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் இதை நான் அப்படியே பிடிச்சிட்டு இருந்தேன்னா கை கொஞ்சம் வலிக்க ஆரம்பிக்கும். ஒரு 30 நிமிஷம் கழிச்சு கை வலி அதிகமாகி இதை நான் கீழே வச்சிருக்கேன். அது போலதான் உங்களோட டிப்ரெஷன், ஸ்ட்ரெஸ் அதிகமாகுது. ஏன் அதிகமாகுதுன்னா, நீங்க உங்களுக்கு நடக்கக்கூடிய துன்பத்தை நினைச்சு அதிகமா நீங்க யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா, சாதாரண விஷயம், அதாவது இப்போ இந்த கிளாஸோட வெயிட் எந்த சேஞ்ச் ஆகல, ஆனா என்னோட கை வலி அதிகமாகுது. ஏன்னா இது அதிக நேரம் நான் பிடிச்சிட்டு இருக்கேன். அதே போலதான் உங்களுக்கு நடக்கிற விஷயங்களை நீ எவ்வளவு நேரம் யோசிச்சுட்டு இருக்கீங்க, அதை பத்தின உங்களோட எண்ணம் என்ன, அதை பொறுத்துதான் உங்களுடைய டிப்ரெஷன் இருக்குன்னு சொல்றாங்க. இதை நம்ம கம்மி பண்ணிக்கிறது மூலியமா இந்த ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷன் போன்ற உணர்வை நம்ம தடுக்கலாம். வெயிட், இது போல சின்ன சின்ன மாற்றங்கள் மூலியமா உங்க லைஃபை சிம்பிள் ஆக்க மேலும் என்னை ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க.